அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 14. தோழி அங்கே வருகை தந்த தலைவனை பற்றி என்ன நினைக்கிறாள், இவள் மனதிலே இருக்கிறது என்பதை அறிவதற்காக தலைவியை பார்த்து சொல்லுவதான செய்யுள். புனை பூந்தழை அல்குல் பொன் அன்னாய் சாரல் திணை காத்திருந்தோம் யாம். ஆக வினை வாய்த்து மாவினவுவார் போல வந்தவர் நம்மாட்டு தாம் வினவல் உற்றது ஒன்று உண்டு. பொன் அன்னாய் என்றால் திருமகளை குறிக்கக்கூடியது. அழகான உடல் அமைப்பை கொண்ட திருமகளை போன்ற என்னுடைய தலைவியே என்று தன்னுடைய தலைவியை பார்த்து சொல்லுகிறாள். இந்த மலையின் அருகிலே பக்கத்திலே இருக்கக்கூடிய திணைப்புணத்தை நாம் காவல் காத்து வருகிறோம். அப்படி வருவதை போது வேட்டையாடுவதை ஒரு உள் வினையாக கொண்டு தான் தப்பவிட்ட விலங்கை தேடி வருவதை போல வந்தவர் நம்மிடம் பேசத் தொடங்குகிறார். அவர் கேட்பது விலங்கை அல்ல, நம்மைத்தான் என்று நமக்கு புரியவில்லையா? நீ என்ன நினைக்கிறாய் தலைவி, உன்னுடைய கருத்தை சொல் என்று கருத்தை நேரடியாக கேட்காமல் வந்தவர் ஏதோ மானுக்காக வந்தது போல தெரியவில்லை. நம்மிடம் வினவும் போதே வேறு எதையோ அவர் தேடுகிறார் என்று உனக்கு புரியவில்லையா தலைவி என்று தலைவி என்ன நினைக்கிறாள் என்பதை அறிய பிடிக்கிற தோழியினுடைய வார்த்தைகள் இந்த செய்யுள். மீண்டும் செய்யுள். புனை பூந்தழை அல்குல் பொன் அன்னாய் சாரல் திணை காத்திருந்தோம் யாம். ஆக வினை வாய்த்து மாவினவுவார் போல வந்தவர் நம் நாட்டு தாம் வினவல் உற்றது ஒன்று உண்டு. நன்றி, வணக்கம்.